எனக்கு வெயில் ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் தனியாவே போயிட்டு வரேங்க. பரவாயில்லங்க. எப்பவுமே நீங்க கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு நீங்க கவலைப்படுவீங்க. இன்னைக்கு நானே வரேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்றீங்க. அப்பான்ற மரியாதை உன் மனசுல இருந்திருந்தா இப்படி கீழ்த்தரமா திருட வந்திருப்பியா நீ? நாகமணி விஷயத்துல எனக்கு சொந்த ரத்த உறவுகள் கூட அந்நியர்கள் மாதிரி தான். யார் நீங்க? உண்மையை சொல்லுங்க. யார் நீங்க? நான் உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் எனக்கு தெரியும்டா துரோகி. உன்னோட சூழ்ச்சிகள் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால்தான் இந்த அறைக்குள்ள நுழையறதுக்கான புது சக்திகளை ஒட்டையறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பிறக்க போற குழந்தை ஆனா இல்ல பொண்ணா? குழந்தைக்கு என்ன பேரு வைக்கிறது? இவரும் வரட்டும். 2 பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் டிசைட் பண்ணலாம். விட மாட்டேன், யாரையும் விட மாட்டேன். நாகமணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா தம்பி இந்த வீடு எல்லாமே எனக்கு 2ஆம் பட்சம் தான். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இதுக்கு ஒரு நாள் நீ வருத்தப்பட்டே தீரணும். ரொம்ப பெரிய அளவுல நீ வருத்தப்பட்டே தீரணும். பார்த்துக்கிட்டே இரு, பார்த்துக்கிட்டே இரு. என் மேல கை ஊங்குற அளவுக்கு வந்துட்டேல்லப்பா. பார்த்துக்கிட்டே இரு. உன்கிட்ட இருந்த நாகமணியை நான் பறிச்சே தீருவேன். என்ன ஆனாலும் சரி, உன்கிட்ட இருந்த நாகமணியை நான் பறிச்சே தீருவேன். நாகமணி நான் யாருக்கும் சொந்தமாக விடவே மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த நாகமணி இந்த கருணாக்கு தான் சொந்தம். ஏங்க ஏங்க, அப்பா அம்மா தம்பி பொண்டாட்டி அந்த நாகமணி யாரையும் விட மாட்டேன்னு சொல்றீங்க. அப்படி என்னங்க உங்களுக்கு டென்ஷன்? ஒன்னும் இல்ல சித்ரா, ஒன்னும் இல்ல. ஏங்க, அத்தை மாமா இல்ல பாட்டி யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்களா? ஒன்னும் இல்ல, விடு சித்ரா. இல்லங்க, உங்களுக்கு என்னமோ ஆயிருக்கு. நானும் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நான் உங்க பக்கத்திலேயே நின்னுகிட்டு இருந்தேன். ஆனா நீங்க பாட்டு கவனிக்காம ஏதேதோ பேசிட்டு இங்க வந்துட்டீங்க. நான் தாயாகிற விஷயம் கேட்டு நீங்க சந்தோஷத்துல குதிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறீங்க. எப்பவுமே ஏதோ கோவத்துல இருக்கீங்க. எல்லாரு மேலயும் எரிஞ்சு விழுறீங்க. ஏதோ பயத்திலேயே இருக்கீங்க. மொத்தத்துல நான் தாயாகிற சந்தோஷம் உங்க கண்ணுல தெரியலங்க. சொல்லுங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? சித்ரா ப்ளீஸ். ஏற்கனவே நான் ஏதோ டென்ஷன்ல இருக்கேன். திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி என்ன இன்னும் டென்ஷன் ஆகாத. அதான் சொல்லிட்டல, எதுவும் ஆகல. ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கணும். போ, என்ன தொந்தரவு பண்ணாத, போ. இந்த கோவிலுடைய சுற்றுச்சூழல் உண்மையிலேயே ரொம்பவே அழகா இருக்கு அர்ஜுன். இந்த கோவிலோட சுற்றுச்சூழலை விட அதிகமா நீங்க என் கூட இருக்கீங்க. இந்த அனுபவம் தான் எனக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. வாங்க. எனக்கு உங்களால ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு அர்ஜுன். நான் உருவாக்கி இருக்கிற உங்க உருவ படத்துக்கு உயிர் கொடுத்து உங்களை மாதிரியே ஆக்கணும்னா அதுக்கு உங்களுடைய ரத்தம் எனக்கு தேவை. நானே உருவாக்கின போலி அர்ஜுனுடைய ஆயுசு எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரியாது.
ஆனா வரப்போற அந்த அர்ஜுனை பயன்படுத்திக்கிட்டு என்னுடைய பாதையிலிருந்து அந்த அமிர்தாவை புடுங்கி எறிஞ்சிடுவேன். உங்களை எனக்கு சொந்தமானவரை ஆக்கிப்பேன். அது மட்டும் உறுதி. புது அர்ஜுன் வர்றதுனால எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடைக்கும். அதாவது நீங்க எனக்கு கிடைப்பீங்க. உங்ககிட்ட ஒரு மாதிரியும் என்கிட்ட வேற மாதிரியும் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிற, உங்க விஷயத்துல பொய் மேல பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த அமிர்தாவுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். முள்ளாலத்தானே எடுக்கணும். ஏங்க எதுவும் பேசாம வரீங்க? ஏன் அமைதியா வரீங்க? ஏதோ பலமா யோசிக்கிற மாதிரியே தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ஜுன். வாங்க போலாம். ம். அப்புறம் அத்தை, நான் இன்னைக்கு பாதாம், ஏலக்காய், நாட்டு சக்கரை எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். சித்ராவுக்கு தினமும் அதை பால்ல கலந்து கொடுத்தே ஆகணும். அப்படியே பண்ணுமா. மறக்காம கடைக்கு ஃபோன் பண்ணி தரமான குங்குமம் பூவா கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லு. சரி. 6வது மாசத்துக்கு அப்புறம் அவ குடிக்கிற பால்ல குங்குமம் பூ கலந்து கொடுக்கணும். அந்த பாலை குடிச்சாதான் குழந்தை நல்லா கொழு கொழுன்னு இருக்கும். சரி, நான் இப்பவே கடைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அத்தை. ஆனா அதெல்லாம் சரிதான் அத்தை. எனக்கு மனசுக்குள்ள இப்போ ஒரு பயம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். எதிர்பாராத விதமா அமிர்தம் என் வாழ்க்கைக்குள்ள வந்தாங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையை அவங்கங்கிற நிலைமை ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நீதான் சாட்சி. உனக்கே தெரியும், இத்தனை நாள் எங்க வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. ஆனா இனிமேலாவது அப்படி எதுவுமே நடக்காம நீதான்ப்பா பாத்துக்கணும். எனக்கும் அமிர்தாவுக்கும் உள்ள காதல் மேல யாரோட கெட்ட பார்வையும் படாம நீதான்ப்பா பாத்துக்கணும். எங்க 2 பேரோட வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கக்கூடிய எல்லா அறிகுறியும் இப்பதான் கிடைச்சிருக்கு. எங்க 2 பேருடைய தாம்பத்தியம் அடுத்த கட்டத்துக்கு போற இந்த நேரத்துல
உன் ஆசீர்வாதம் எங்களுக்கு நிச்சயம் வேணும். பாத்தியாப்பா, அம்பத்தோடைய முகம் எவ்வளவு கள்ளங்கபடம் இல்லாம இருக்குன்னு. அவங்க மனசு கூட அப்படிதான். அந்த கள்ளங்கபடம் இல்லாத மனசுல எனக்கு பெர்மனெண்டா ஒரு இடத்த ரிசர்வ் பண்ணி கொடுன்னு உன்னை கேட்டுக்க வந்திருக்கேன்ப்பா. வாங்கி கொடுப்பல்ல? அமிர்தாவுடைய மனசுல எப்பவும் இந்த அர்ஜுன் தான் இருக்கணும். இந்த அர்ஜுன் மனசுல எப்பவும் அமிர்தா மட்டும்தான் இருக்கணும். இந்த மொத்த உலகமும் எதிர்த்தாலும் இது மட்டும் மாறவே மாறாது. எப்படி சொல்றேன்னா, அமிர்தாவுடைய காதலுக்கு இருக்கிற சக்தி, அதனுடைய மகிமை அப்படி. உன்னுடைய சந்நிதியில் ஆரம்பிச்ச எங்க 2 பேருடைய புனிதமான காதல் 100 வருஷம் நிரந்தரமா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க காதலுக்கு நீதான்ப்பா பாதுகாப்பு கவசம். त्र्यंबकाय त्रिपुरांधकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्धाय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन् ईशानः सर्वविद्यानाम् ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणाधिपति ब्रह्मा शिवो मे अस्तु सदाशिवोम्. அந்த பரமேஸ்வரன் உங்க 2 பேருக்கும் நல்லதே செய்வா. அவருடைய அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இதுதான் சரியான வாய்ப்பு. சித்ராக்கா, என்ன ஆச்சு? ரொம்ப களைப்பா இருக்கா? குடிக்க ஏதாவது வேணுமா? ஒன்னும் வேண்டாம் அமிர்தா. எதையோ யோசனை பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். யோசனை பண்றீங்களா? இந்த மாதிரி நேரத்துல யோசனை பண்ணாம அமைதியா ரெஸ்ட் எடுக்கணும். அது சரி, எதை பத்தி யோசிக்கிறீங்க? எல்லாம் நல்லதானே நடக்குது. நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். நீங்க மன அழுத்தத்துல இருந்தா அது குழந்தைய தாங்க பாதிக்கும். நீ சொல்றதெல்லாம் சரிதான் அமிர்தா. இருந்தாலும் மனசு அமைதியா ஒரு நிலையோட இருக்கணும்ல. மனுஷனா பிறந்துட்டோம். யோசனை, கவலை இதெல்லாம் சகஜம்தானே. வேண்டாம் வேண்டாம்னாலும் யோசிக்கிறது நிறுத்த முடிய மாட்டேங்குதே. அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது நானும் ஒத்துக்கிறேன் சித்ராக்கா. ஆனா வரதையெல்லாம் நல்ல விதமா எடுத்துக்கிட்டு நல்ல விதமா யோசிச்சோன்னா எல்லாம் சரியாயிடும் இல்லையா? இது பாருங்க, இப்படி வருத்தத்தோட கவலையோட உட்கார்ந்திருந்தா அது கரண் மாமா மனசுக்கு வருத்தத்தை கொடுக்காதான். முதல் குழந்தை 2 பேருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுதானே அமிர்தா எனக்கும் புரிய மாட்டேங்குது. வர வர அவருடைய நடவடிக்கை ரொம்ப விசித்திரமா இருக்கு. தான் அப்பா ஆக போறன்ற சந்தோஷம் அவர் கண்ணில் எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஒரு குழந்தை பிறக்கணும்னு என்னை விட அதிகமா அவர் தான் ஆசைப்பட்டாரு. ஆனா சமீப காலமா அவரு எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்காரு. என்னமோமா, எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. உங்க மனக்கவலை எனக்கு நல்லாவே புரியுது சித்ராக்கா. கரண் மாமா நாகமணி விஷயத்தை பத்தி ரொம்ப குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால்தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாரு. முதல்ல அவர்கிட்ட நாகமணி மேல ஆசைப்படுறத விட்டுடுன்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா பழைக்கிறது கஷ்டமாயிடும். அமிர்தா, உண்மைதான் சித்ராக்கா. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. நாகமணி பின்னாடி போறதை விட ஒரு கெட்ட விஷயம் வேறு எதுவுமே இல்லை. கரண் மாமாவுக்கு
தயவு செஞ்சு இதை புரிய வைங்க. அந்த நாகராணி அடங்கி போகல. தூரமா இருந்துகிட்டு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய ரத்தத்தை குடிக்க காத்துக்கிட்டு இருக்கா. நாகமணி மேல எவ்வளவு ஆசைப்படுறாங்களோ அந்த அளவுக்கு ஆபத்து அதிகமாயிட்டே இருக்கும். அது எனக்கும் புரியுது அமிர்தா. ஆனா நான் என்ன பண்றது? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அவருக்கு சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நான் என்ன சொன்னாலும் அவர் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு. அப்படின்னா உயிரை விட்டுற சொல்லுங்க. அமிர்தா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கே நீ? என்னங்க ஆச்சு அமிர்தா? ஐயோ, நான் ஒரு அர்லூசு. ஒவ்வொரு தடவையும் நான் ரொமான்டிக் ரியாக்ஷன் கொடுக்கும் போதுலாம் நீங்க டல்லா இருக்கிற ரியாக்ஷன் தான் கொடுப்பீங்க. ஆனா இந்த வாட்டி எல்லாம் உல்டாவா இருக்கு. அநேகமா இது பந்தக்கால் பூச்சியோட மகிமையா தான் இருக்கணும். அர்ஜுன், நீங்க இப்படியே எப்பவும் என் கூட சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும்னா நான் நினைச்ச காரியம் நடந்தே ஆகணும். உங்க ரத்தம் இப்போ எனக்கு நிச்சயமா வேணும். அது இல்லாம நான் நினைச்ச காரியம் நடக்கவே நடக்காது. உங்களுக்கு கொஞ்சம் வலி ஏற்படலாம், ஆனா வேற வழி இல்லை. நீங்க தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். விதி. என்னங்க அது கையில என்னமோ மறைச்சு வச்சிருக்கீங்க? காட்டுங்க அத. காட்ட போறீங்களா இல்லையா? இப்போ எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படிதான் பண்றீங்க. போங்க, நான் உங்களோட பேச மாட்டேன்.
என்னங்க இது? யாருக்காக இந்த பூ? என் கனவை கட்டி ஆடுற தெய்வம் என் கண்ணு முன்னாடி இருக்கும்போது வேற யாருக்காக இந்த பூவை எடுத்துட்டு வருவேன்? இந்த அழகான ரோஜா பூ உங்களுக்கு தான்.